4 ஆனியன்ஸ், 4 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரே ஒரு துண்டு பட்டை, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். ப்ரான் வந்துட்டு கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் மிக்சியில் அரைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் லெமனு, பெப்பரு, சால்ட்டு, சில்லி பவுட்ரு, மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ நான் வந்துங்கிட்டு இருக்க வெங்காயத்தில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும். இதில் வந்து கொத்தமல்லி போட்டுட்டு புதினா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதங்குங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ரைஸில் வந்து தக்காளி வந்து பீஸாக பெருசாக இருக்காது. கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா மேரினேட் ஆன ப்ரானை வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த மசாலாவும் ப்ரானும் நல்லா ஒன்றுக்கு ஒன்றா வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெரிய ப்ரானாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய வாட்டர் ரிலீஸ் பண்ணும். ஸோ நீங்கள் ரைஸ் ஆடும்போது வாட்டர் பார்த்து ஆட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இவ்வளோ வாட்டர் ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு 1/2 கப் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணுறேன். 3 கிளாஸ் ரைஸ்க்கு நான் ஒரு 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. என்ன கிளாஸை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸை தான் நீங்கள் வாட்டர் போடணும். ஸோ ரைஸை நான் வந்து 1 ஹவர் சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எனக்கு இன்னும் ஒரு கப்பு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. ஸோ ஒரு கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 கிளாஸ்னால் 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும். இதுக்கப்புறமா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஆயில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து சோக் பண்ணிருக்கிற ரைஸை வந்து நல்லா சுற்றி போடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் தம் கொடுக்குறதுனால ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1 இன்ச் அபவ் தான் இருக்கணும். அந்த வாட்டர் லெவலு வாட்டரும் ரைஸும் ஒரே லெவலில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் தம் போட்டுருங்க. மேலே ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஹெவி ஏதாவது கிண்ணமோ இல்லை தண்ணி பிடிச்சி வச்சா கூட ஓகே தான். நல்லா தம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே வெயிட் வைக்க தேவையில்ல. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக நம்ம எதுவுமே பண்ணல. நல்லா எப்படி உதிரி வந்துருக்கு பாருங்கள். ரைஸ் நல்லா அப்படியே மணலாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா ஒரு சூடான ஒரு 65 வச்சுட்டு அப்படியே ஒரு கப்பில் நல்லா சில்லுன்னு பெப்சி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நான் எப்படி தான் சாப்பிட போகிறேன் பாருங்கள். 65 நல்லா ஒரு 65 பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு துண்டு